ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தூக்கிட்ட பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, திடுதிப்புன்னு இன்னைக்கு காலையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்க எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவரை சந்திச்சு தன்னை அதிமுகவுடைய கூட்டணியில் இணைச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமக இருக்கு இல்லையா, தமிழக அரசியல் களத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விசிக, பாமக, அதை தாண்டி தேமுதிக, இந்த கட்சிகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றதும் ஒரு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைமை பொறுத்த வரைக்குமே பாமக இருக்கு இல்லையா, லாஸ்ட் டைமே வந்துட்டு அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. அதனால இந்த டைம் அதிமுக கூட்டணிக்கு போறாங்களா இல்ல புதிய வரவா இருக்கக்கூடிய தாவேகா கூட்டணி இருக்கு இல்லையா, அதுக்கு போறாங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு. அதை தாண்டி அன்புமணி ராமதாஸ் தலைமையில ஒரு பாமக, ராமதாஸ் அவருடைய தலைமையில ஒரு பாமக அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால எலெக்ஷன்ஸ்குள்ளேயாவது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே பாமகவா மாறுமா, இல்ல எலெக்ஷனையும் இப்படி பிரிஞ்சுதான் தான் சந்திக்க போறாங்களா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தப்ப, அன்புமணியை சார்ந்த பாமக இருக்கு இல்லையா, அது அதிமுகல ஐக்கியமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கான், எக்கச்சக்கமான விஷயங்கள் பாமக சைட்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கான். சோ பாமக திடுதிப்புன்னு அதிமுக கூட்டணியில இணைஞ்சது தாவேகா சைட்ல ஒரு ரொம்ப பெரிய குறி மிஸ் ஆன மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். சோ என்னதான் நடக்குது பாமகல, அதை தாண்டி அதிமுக கூட பாமக வந்ததுனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் எலெக்ஷன்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமக இருக்கு இல்லையா, பாமக என்டிஏ கூட்டணியில தான் அங்கம் வகிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். சோ ஒரு பக்கத்துல வந்துட்டு அதிமுக, பாஜக, பாமக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜகவோட தேர்தல் கூட்டணி அப்படின்றது பேசும்போதுமே நம்ம பாமக இருக்கு இல்லையா, பாமகக்கு ஒரு 18 சீட்டை ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதிமுக சைட்ல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம்னா பாமக ஃபர்ஸ்ட் கூட்டணிக்கு வருவாங்களா, ஏன்னா முன்னாடி வந்துட்டு ஒரே பாமகவா இருந்துச்சு, ஆனா இப்ப 2 பாமக இருக்கே அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் ஆரம்பத்துல இருந்தே திமுக இருக்கு இல்லையா, திமுகக்கு எதிரான மனப்பான்மையில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஸ்டாலினுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற டேக்லைனோட முதலமைச்சர் வேட்பாளராகவே முன்னிறுத்தப்பட்டிருந்தாரு. அப்பல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து வந்துட்டு திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அதிமுக சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா இருக்காங்க இல்லையா, தாவேகா கட்சி ஆரம்பிச்சப்பலே வந்துட்டு விசிகாவை குறி வச்சு காய்கள் அப்படின்றதே நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா விசிகா வந்துட்டு பார்த்தோம்னா குறைவான தொகுதிகள் அப்படின்றதுலதான் போட்டிடுறாங்க. எங்க கூட வந்துட்டு நீங்க போட்டி போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல நாங்க உங்களுக்கு அதிகமான சீட் தரதோட மட்டும் இல்லாம அதிகாரத்திலையும் பங்கு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் காய் நகர்த்தி பார்த்துச்சு தாவேகா. ஆனா என்னதான் இருந்தாலும் சரி, நாங்க திமுக இருக்கு இல்லையா, திமுக விட்டுட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தெல்ல தெளிவா சொன்னதுனால அதிமுகக்கு அடுத்து இருந்த பெரிய ஆப்ஷனா பார்க்கப்பட்டது பாமக தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விசிக, பாமக இந்த 2 கட்சிகளுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே எதிரெதிராக தான் இருப்பாங்க. ஸோ பாமகவை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த தருமபுரி மாதிரியான தொகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அளவுக்கு நம்ம ஓட்ஸ் அப்படின்றத வாங்க முடியும் அப்படின்றதுனால பாமகவை குறி வச்சியும் தாவேகா காய் நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் திடுதிப்புன்னு அன்புமணி அதிமுகல ஐக்கியமாயிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா மகன் சண்டை இருக்கு இல்லையா, அதாவது அன்புமணி ராமதாசா ராமதாசா அப்படின்ற பிரச்சனை வரும்போது நாங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றோம், பாமக இருக்கு இல்லையா, பாமக வந்துட்டு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான ஃபேவர்ஸ் அப்படின்றதும் பண்றோம், ஆனா நீங்க எங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அக்ரிமெண்டோட தான் வந்துட்டு பாஜகவா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் 2 பேருமே வந்துட்டு போட்டி பொதுக்குழுலாம் நடத்தி கட்சி எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்ற போட்டி மனப்பான்மையோட தேர்தல் ஆணையம் வரைக்கும் போனப்ப கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரால் நிரூபிக்கப்பட்ட, அவரால் தோற்றுவிக்கப்பட்ட பாமக அன்புமணி ராமதாஸுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எல்ஏ சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த எம்எல்ஏக்கு போட்டி போடுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படி போட்டி போடுறவங்களுக்கான படிவங்கள் ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி அப்படின்ற மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல வந்துட்டு கையெழுத்துறதுக்கான அதிகாரம் அப்படின்றதும் அன்புமணி ராமதாஸுக்கு தான் இருக்கிறதுனால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஒரிஜினல் பாமக அப்படின்ற மாதிரியும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாரு. இதனால மாம்பழ சின்னம் இருக்கு இல்லையா, பாமகனாலே அது மாம்பழ சின்னம் தான். எப்படி திமுக அதிமுக உதயசூரியன் ரெட்டை இலை அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு பாமகக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க மாம்பழ சின்னத்துல ஓட்டு போட்டு பழகி போயிருக்காங்க. அப்படின்றதுனால அந்த முக்கியமான சின்னத்தையும் அன்புமணி கையிலேயே கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்படி பல ஃபேவர்ஸ் அப்படின்றத செஞ்சதோட மட்டும் இல்லாம 18+1 அப்படின்ற டீலுக்கும் ஓகே சொல்லியிருக்கான் இந்திய கூட்டணி. அது என்ன 18+1 அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2026 எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2026 எலெக்ஷன்ல 18 தொகுதிகள் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எம்பி சீட் இருக்கு இல்லையா, அந்த எம்பி சீட்ல ஒரு சீட் உங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரியான அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கான். ஸோ அப்படி தரக்கூடிய எம்பி சீட்டுக்கு தன்னுடைய மனைவியான சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லையா, அவங்கள ரெஃபர் பண்ணி அவங்கள வந்துட்டு எம்பி ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இருக்காராம் அன்புமணி. இதனாலதான் 18+1 அப்படின்னு சொல்ற அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு அதிமுக ஓகே சொன்னோன்னே வேற எதுவுமே பேசாம திடுதுப்புன்னு கூட்டணியில ஐக்கியமாயிருக்காரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமா கருதப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். திடுதுப்புற அன்புமணி வந்தோடனே உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு கிளம்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆல்ரெடியே அந்த எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, ஆல்ரெடியே டெல்லியில தான் முகாம் போட்டிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அங்க போறதுனால வர 20ஆம் தேதிக்குள்ள இன்னும் எந்தெந்த கட்சிகள்லாம் வருதோ அந்த கட்சிகள் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு 20ஆம் தேதி யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுறோம், யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்காராம் எடப்பாடி. ஸோ இது வந்துட்டு தேமுதிமுக இருக்கு இல்லையா, இப்ப அடுத்த கட்டம் அப்படின்றத தேமுதிகவை பார்த்தும் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காராம். ஸோ ஒரு சில சங்கடங்கள் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்னா நம்ம ஒன்று கூடுறது முக்கியம் அப்படின்ற மாதிரியான காரணங்களை முன் வச்சு தேமுதிகவை உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளையும் இன்னும் உற்சாகமா தொடங்கி இருக்காராம் எடப்பாடி. எது எப்படியோ அப்பா இல்ல மகன் யாராவது ஒருத்தரை உள்ள கொண்டு வந்துட்டோம்னாலே நமக்கு ரொம்ப பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடிக்கு அன்புமணி கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய உற்சாகத்தை தந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் தரப்பு அதிமுகவுக்கு வந்தது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரா அமையும், அதை தாண்டி அதிமுகவினுடைய கூட்டணி அன்புமணி ராமதாஸ்னால எந்த அளவுக்கு பலம் பொருந்தியதா மாறி இருக்குன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.